மிதுன ராசிக்காரர்களுக்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் இந்த விரதம் இருக்கிறவங்க கோயில் யாத்திரை செய்கிறது இல்லை கோயில் திருப்பணிகள் செய்கிறது இல்லை ஆசிரமம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நட்பு ஓட்டங்கள் தான் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நட்பு ஓட்டங்கள் தான் இவங்க வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். பொதுவாக இவங்க வந்து அந்த மாதிரி நட்பு ஓட்டம் தான் இவங்களுக்கு சேருமே. ஸோ அதன் மூலயமா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டன்ற மாதிரி நிறைய ஆன்மீகம் அந்த நட்பு ஓட்டம் இருக்குல்லையே அவங்களோட சேர்ந்து பயணிக்கும் போது திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி பெரிய ஒரு பொருளாதார ஏற்றம் எல்லாமே கிடைச்சிருக்கும் இவங்களுக்கு. அதே போல் என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இப்போ பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க இல்லை ஃபைனான்ஸ் வட்டி கூடுறவங்களாம் இருப்பாங்க இல்லையா. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டி தொழில் செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க இல்லை வட்டி கூடுறது எப்படியும் பொருளாதாரத்தை பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. அதே போல் நிறைய பேர் ஸ்கூல் வச்சுருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸ்கூலில் நடத்துகிறவங்க டீச்சர்ஸாக இருப்பாங்க இல்லை ஏதாவது காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பாங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிறைய உங்கள் நட்பு ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பீப்புள் தான் உங்கள் நட்பு ஓட்டத்திலே இருப்பாங்க. ஸோ இவங்க மூலயமா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்றைக்கோ பார்த்தீங்கன்னா திடீர்னு கிடைக்கல டக்குன்னு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் போது டப்புன்னு ஒரு பெரிய அமௌண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் உங்களுடைய என்னென்னாக்கா இவங்க மூலயமா பொருளாதாரம் சார்ந்த விஷயம் மிதுன ராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்கும். யாருக்கா ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அதன் மூலயமா திருப்பி அந்த சொன்ன நேரத்துக்கு செய்ய முடியாதனால சில பிரச்சனைகள் மிதுன ராசிக்காரர் வருவதற்கு இருக்குது. அதனால் பணம் சார்ந்த விஷயம் ஏன்னா பணம் நட்பை கெடுக்கும். ஸோ அதனால் பணம் சார்ந்த விஷயத்தை சொல்லும் போது சரியான வாக்கை பேசும்போது சரியான கமிட்மெண்ட்டை சரியாக கொடுத்தீங்கன்னா போதும் உங்கள் நட்பு ஓட்டம் சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி துறைகளில் நட்பு ஓட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது எங்களுக்கே தெரியுது. அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆமாங்க எனக்கு இப்படி ஒரு நட்பு ஓட்டம் இருக்குன்னு சொல்லி ஒரு தம்ஸ்அப் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தம்ஸ்அப் என்கரேஜ்மெண்ட்டு எங்களை அடுத்தடுத்த நிறைய உள்ள பற்றின விஷயங்களை உங்களுக்கே சொல்கிறதுக்கு ஒரு ஆவலாக புது வீடியோவாக நாங்களும் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் இந்த சேனலையும் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாம் கடக ராசியை சந்திப்போம்.